சரி, ஓகே, பேசுவோம். ஸ்ரீராம், நான் அரவிந்த் கருத்தை வாங்கிட்டு வந்துட்டு சேர்த்து உங்ககிட்ட பதில் வாங்கிக்கிறேன். அரவிந்த், இங்க முதலமைச்சரினுடைய இன்றைய உரையில மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலமா நிறைய மிரட்டல்கள்லாம் வருது, மிரட்டி பார்க்குறாங்க, எங்களே மிரட்டலாமான்லாம் பார்க்குறாங்க, படை பரிவாரத்தை எல்லாம் அழைச்சிட்டு வராங்க, நாங்கள் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கோன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. மறுபக்கம் பலம் பொருந்திய போட்டியே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய நம்பிக்கையையும் முதலமைச்சர் வெளிப்படுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கேக்கான அந்த கான்பிடன்ஸ் எங்கிருந்து வருதுன்னா, ஒன்று எதிர்கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா 4 கார்னர் ஃபைட், அட்லீஸ்ட் 3 ஈக்குவலி பிளேஸ்ட் கார்னர் ஃபைட் ஆகும். நாம் தமிழர் 4 கட்சி எடுத்துக்கொண்டோம்னா 4 முனை போட்டியாக தமிழ்நாட்டில் நடைபெறுது. ஒன்று. இரண்டாவது, ஒரு விசிபிள் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு எதிராக தற்போது வரையில அட்லீஸ்ட் டிஎம்கே திமுக தலைமையோ அல்லது முதலமைச்சருக்கு எதிராக ஒரு விசிபிள் ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதாக தெரியவில்லை. சோ இந்த ரெண்டும் தான் டிஎம்கேக்கு இன் ஃபேவரா செயல்படுறதா பாக்குற. மூன்றாவதா இன்னொரு அடிஷனல் பாயிண்டா நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கூட்டணி. இந்த கூட்டணி 2018 இருந்து தொடர்ந்து செயல்படக்கூடிய கூட்டணியா பாக்குறோம். 2024 கமல்ஹாசன் சேர்ந்திருக்கார், 2026 பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்திருக்காங்க. எனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு கோஆர்டினேட்டடான ஒரு கூட்டணியா பாக்குறோம். கிரவுண்ட்ல கெமிஸ்ட்ரி வைஸும் செயல்படக்கூடிய ஒரு கூட்டணியா பாக்குறோம். இந்த மூணும் திமுக சாதகமா இருப்பதன் காரணமாக தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எங்களுக்கு இது ஒரு பலமான போட்டி இல்லை, ஏன்னா எதிர்கட்சிகள் பலமா இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காரு. இந்த மூணை தான் பாக்குறேன். மோர் பார்ட்டிஸ் அப்படிங்கறதே அதுவே ஒரு பலவீனமாவும் மாறிடாதா? பலம்னு பாக்குற அதே நேரத்துல நிறைய கட்சிகளை அகாமடேட் பண்றது அப்படிங்கிறதும் ஒரு பலவீனத்துக்கான வழியை ஏற்படுத்திடாதா? இது ஒரு அரித்தமெட்டிக் எலெக்ஷனா இதை பாக்குறாங்க. எனக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுமே இது ஒரு அரித்தமெட்டிக் எலெக்ஷனா பாக்குறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மார்ஜின் போன முறையோட இந்த முறை மார்ஜின் கம்மியா வரப்போகுது. ஏன்னா புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவரும் ஒரு டபுள் டிஜிட்ல ஓட்சார் அவரு பிரிக்கும் போது மார்ஜின் ஒவ்வொரு தொகுதிக்கும் கம்மியா வரப்போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரித்தமெட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேமுதிக மாதிரி ஒரு கட்சி ஒரு சில பாக்கெட்ஸ்ல அவங்கனால ஒரு 5000 வாக்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்தாங்கன்னா கூட அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா தான் பாக்குறோம். இரண்டாவது, தேமுதிகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது, கமல்ஹாசனுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட் கிடையாது. அதனால அந்த கட்சி 2 கட்சிகளையும் நீங்க கூட்டணிக்கு சேர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பிளஸ் ஒரு சில வாக்குகள் தான் கிடைக்குமே தவிர அதனால வாக்குகள் மைனஸ் ஆக போற வாய்ப்பு இல்லை. இதனாலதான் திமுக கூட்டணியில தேமுதிக கொண்டு வந்து இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எங்களோட கூட்டணி இன்னும் பலமா இருக்கிறது, எதிர்கட்சியோட கூட்டணி வலிமை இழந்து வருகிறது. அதனால்தான் அந்த கட்சியிலிருந்து அந்த கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகள் எங்கள் நோக்கி வருகிறாங்கிற ஒரு மொமெண்டமும் நெரேட்டிவ் செட் பண்ண முடியுங்கிறதுனால தான் அந்த கூட்டணியை. அப்படி நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு நரேட்டிவை டிஎம்கே வலிந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க அப்படிங்கிறாரு அக்னீஸ்வரன். எலெக்ஷன்ல திணிச்சாலும் என்னன்னா மக்கள் ஏத்துக்கிட்டானா ஓட்டு தானுங்க போட போறாங்க. திணிக்கிறது எலெக்ஷன்ல மாரலோ எத்திக்கலோ எல்லாம் பார்க்க முடியாதுங்க. வாக்குகள் யார் மூலமாக கிடைக்கிறது, அதன் மூலியமாக வெற்றி பெற போகிறாங்க. இது எலெக்ஷனுங்க, மக்கள் வாக்களித்தார்கள் தான். அங்க போய் நீங்க இத்தனை கூட்டணி இத்தனை கட்சிகள் மூலமாகத்தான் நீங்கள் தேர்தலை சந்தித்தீர்கள் அப்படிங்கறது மக்கள் யாரும் உங்களை குற்றம் சொல்ல மாட்டாங்க. நீங்க 234க்கு எத்தனை தொகுதிகள் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள், அதன் மூலமாக ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட்டை தமிழகத்துக்கு உங்களால் கொடுக்க முடியுமா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியுமா, அததான் மக்கள் எதிர்பார்க்க போகிறார்களே தவிர எத்தனை கூட்டணிகள் இருந்துச்சு அதெல்லாம் யாரும் பெருசா பார்ப்பதாக நமக்கு தெரியவில்லை. அடுத்த பாயிண்ட் நீங்க சொல்லும் போது ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எங்கெங்கெல்லாம் தேர்தல் வருகிறதோ அந்தந்த மாநிலங்களில் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது என்பதுதான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்கிறது. பல தருணங்களில் உச்சநீதிமன்றமே சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவரே பல தருணங்களில் சொல்லிக்கிறார், இது போன்ற மத்திய புலனாய்வு அமைப்புகள் இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுவதை அவர்களே தவிர்த்து அந்த அமைப்புகளே தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தாங்களே இன்சுலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே இது ஒரு நடந்திருக்கிறது, அதனைத்தான் மீண்டும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதாக நாம் பார்க்கிறோம். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறார், பேசலாம். ஸ்ரீராம், இங்க 2-3 ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, இங்க பலமுனை போட்டி உருவாகி இருக்கிறது, அதனால பிரிவடையக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து வியூகங்கள். இப்ப கட்சிகளை உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு வியூகம். அது இங்க என்னன்னா எஸ்ஐஆர் மாதிரியான இன்னைக்கு ஒரு ஃபைனல் டிராஃப்ட் வந்திருக்கு, நிறைய வாக்காளர்கள் பட்டியலில் இல்லை. ஸோ அப்ப ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு கட்சியின் மூலமாக வரக்கூடிய வாக்குகளும் ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது இந்த வியூகங்களை எல்லாம் திமுக அமைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் எதிரில் பலம் பொருந்திய போட்டி இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படின்னும் போது அதிமுக பாஜக கூட்டணி என்ன பெர்செப்ஷன்ல இதை பாக்குது? இல்ல, முதல்வர் அவர்கள் சொன்னதுக்கு யாரும் முதல்ல தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. தோக்க போறோம்னு அவங்களே சொல்லுவாங்களா என்ன, நாங்க வின் பண்ணுவோம்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கொடுத்த 505 வாக்குறுதியில வெறும் 66 வாக்குறுதியை நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க அழகா. 3 வருஷமா பல நரேட்டிவ் செட் பண்றாங்க. இப்போ ஒரு நரேட்டிவ், அதாவது டிஎம்கேக்கு மட்டும்
மாரல் இருக்க வேணாமா, எத்திக்கல் இருக்க வேணாம், ஸ்பெஷலாக ஜேர்னலிஸ்ட் தான் நிறைய பேர் சொல்றாங்க. டிஎம்கே வின்னுக்கு மட்டும் மாரல் இருக்க வேணாம், எத்திக்கல் இருக்க வேணாம், வியூகம் இருக்கலாம். ஆனா பாஜக அதிமுகவுக்கு மட்டும் வியூகம் இருக்கக்கூடாது, மாரல் இருக்கக்கூடாது, எத்திக்கல் இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. இப்போ வந்தாரு ஒருத்தர் சொன்னாரு, இப்போ எலெக்ஷன் மாரல் இருக்காது, எத்திக்கல் இருக்காதுன்னு அரவிந்த் அவருடைய கருத்தை சொல்றாரு. அந்த கருத்து அது திமுக இருக்க வேணாம் என்று ஒரு சொல்லும் ஒருவர், அது எப்படி அதிமுக பாஜக சொல்றாரு? அதுதான் என் பாயிண்ட். அது அவருடைய பாயிண்ட். அந்த பாயிண்டோட என்னோட அப்சர்வேஷன் அதுதான். ஒரு நிமிஷம் ஒரு நொடி அனந்தி இல்ல இங்க let me complete ங்க. இல்ல உங்க நேரம் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் பாருங்க இப்ப ஸ்ட்ரக்சர்டா பேசின மூணு பேருமே ஸ்ட்ரக்சர்டா திமுக கூட்டணி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. திமுக கூட்டணியில ஒரு அவங்களும் நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. எல்லாரும் ஒரு விமர்சனங்களை வச்சாங்க. சாரிங்க என் விமர்சனம் அது. எஸ் ஃபைன். ஒரு let me complete. ஒரு நொடி நீங்க அனுமதிங்க, நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். வண்டியா ஸ்டார்ட் ஆகாத வண்டி, இன்னும் வண்டியே கிளம்பி போகாத ஒரு கூட்டணி காங்கிரஸ் அங்க இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. அதிமுக கழட்டி விட்ட கூட்டணி அங்க சேர்த்து வச்சுட்டு நாங்க புடிச்சிட்டோம்னு பேசுற ஒரு கூட்டணி. நீங்க வந்து எல்லாம் சூப்பரா இருக்கு, இங்க பாஜக அதிமுக எங்க இந்த புளிச்சு போன விஷயத்தை வச்சு நீங்க ஓட்டின்னு இருக்கிறது. எவ்வளவு ஜர்னலிஸ்ட் வச்சு ஓட்டினாலும் சரி, நீங்க எவ்வளவு வாட்டி நீங்க சொன்னாலும் சரி, இந்த let me complete. ஆமாங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ண விடுங்க. இல்ல அதிமுக ஏன் கழட்டி விட்டுச்சு? என்னங்க ஏன் கழட்டி விட்டவங்க சொன்னீங்களே, ஏன் கழட்டி விட்டுச்சு? அதிமுகக்கு தெரியாதா நம்ம உட்கார்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? அவங்களுக்கு தெரியுங்க, அவங்களோட வியூகம் அது. அந்த வியூகத்தை நீங்க எப்படி கழட்டி விட்டுச்சு? நீங்க சொல்றீங்க தேமுதிக வரணும்னு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. எங்க தேமுதிக எல்லார்கிட்டயும் தாங்க பேசுச்சு. ஏன் வெறும் அதிமுக மட்டும் தான் திமுக கிட்ட மட்டுமா பேசுச்சு? எங்க பேசுச்சு, எங்க பேரம் அவங்களுக்கு செட் ஆகல. இப்ப எனக்கு ஒரு விஷயம், எடப்பாடியார் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு, வேண்டாங்க எங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு இருக்காங்க, போயிட்டாங்க. அது என்னமோ அதை விட்டுட்டாருன்னு உங்க வியூகம் அதை எடுத்துக்கிறதுலாம் எனக்கு நீங்க வந்து திமுக கூட விடக்கூடாம புடிச்சுக்கணும்னு பாக்குறேன். அப்ப நீங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்கன்னு நான் பாப்பேன். எடப்பாடியார் அவர்களுக்கு பலவீனமா தெரியல. இந்த தேர்தல் பலமுனை போட்டியா மாறி இருக்கிறதுனால ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியங்கிற அடிப்படையில் கட்சிகளை சேர்க்கிறாங்கன்னு நான் சொல்றேன். முதல்வருக்கு அது வியூகம் இல்லையா? முதல்வருக்கு வேணுங்கும் போது திமுக அதிமுக சண்டை, முதல்வருக்கு வேணுங்கிற போது இல்ல அடுத்து மிச்சவங்களுக்கு வேணுங்கிற போது அது பன்முனை போட்டி. மாறி நீங்க பேசுறீங்கல்ல. எடப்பாடியார் அவர்கள் தேமுதிக வேணான்னு நினைச்சிருக்காரு. அப்படியா இருந்தா அவர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக பக்கம் யாரும் வரமாட்டாங்க, பிஜேபி பக்கம் யாரும் வரமாட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அது மலிவா அது பலம் இழந்த கூட்டணி. நீங்க என்ன நரேட்டிவ் வேணா செட் பண்ணுங்க. வண்டி இந்த தமிழ்நாட்டுல வரப்போற தேர்தல்ல எப்படி இருக்கும் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. திமுக கூட்டணி வண்டி என்ன வேணா பேசுவோங்க. திமுக கூட்டணி சந்தோஷமா இங்க தான் முடியும். அவ்வளவுதான், இதோட முடியும். ஃபைன் ஸ்ரீராம், திமுக கூட்டணி வண்டி கிளம்பவே இல்லன்னு. ஆமாங்க, கிளம்பல. 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி கிளம்பிச்சுல, அது இப்ப எங்க இருக்கு? சூப்பரா எல்லா கான்ஸ்டிட்யூன்சியும் போயிட்டு இருக்கு. எடப்பாடியார் கிட்டத்தட்ட 183 கான்ஸ்டிட்யூன்சில முடிச்சிட்டாரு. திரு நயனார் அவர்கள் 150 கான்ஸ்டிட்யூன்சில முடிச்சிட்டாங்க. உங்க வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியலையே. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க இப்படி இருக்கோம், நாங்க அப்படி இருக்கோம். வண்டி கிளம்பலங்க. உங்க வண்டி எங்க கிளம்புச்சு? கிளம்பவே இல்லாத வண்டி. நீங்க வெறும் 13% வாக்கு. நீங்க என்ன நரேட்டிவ் வேணா செட் பண்ணுங்க. உங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னு சொல்றவங்க சொல்லிட்டு போட்டாங்க. அவங்க பாவம் களத்துல போய் வேலை செய்ய மாட்டாங்க. தெரியாம இருக்கலாம். தொகுதிகளுக்கு பரப்புரை போனாருன்னு சொன்னீங்கல்ல, அங்க ஆன்டி இன்கம்பன்சி பத்தி எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர். அதனால தாங்க திருப்பி சொல்றேன்.